எளியோர்க்கு நற்செய்தி சொல்லிடுவார். விடுதலை வாழ்வுக்கு உழைத்திடுவே. உலகிற்கு ஒளியாய் விளங்கிடுவார். உண்மைக்கு சாட்சி சொல்லிடுவே. அஞ்சாதே என் மகளே, உன்னோடு நான் இருப்பேன். கலங்காதே என் மகளே, கரம் பிடித்து நடத்திடுவேன். உலகம் முடியும் வரை உன்னோடு நான் இருப்பேன். உலகம் முடியும் வரை உன்னோடு நான் இருப்பேன். ஆண்டவரே, நீரே என்னை மயக்கி விட்டீர், நானும் மயங்கி போனேன். ஆண்டவரே, நீரே என்னை மயக்கி விட்டீர், நானும் மயங்கி போனேன். நானும் மயங்கி போனேன். நானும் மயங்கி போனேன். ஆண்டவர்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாற்றி உமக்கே. அக்காலத்தில் இயேசு நகர் நகராய் ஊர் ஊராய் சென்று இறையாட்சி பற்றி நற்செய்தியை பறைசாற்றி வந்தார். 12 அவருடன் இருந்தனர். பொல்லாத ஆவிகளின்றும் நோய்களின்றும் குணமான பெண்கள் சிலரும் 7 பேய்கள் நீங்க பெற்ற மகதலா மரியாவும் ஏரோதுவின் மாளிகை மேற்பார்வையாளர் கூசாவின் மனைவி யோவனாவும் சூசனாவும் மேலும் பல பெண்களும் அவரோடு இருந்தார்கள். இவர்கள் தங்கள் உடைமைகளை கொண்டு அவருக்கு பணிவிடை செய்து வந்தார்கள். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இனியவர்களே, இயேசுவுக்கு பிரியமான சகோதர சகோதரிகளை, அதிசய பணல் மாதாவின் அன்பான பிள்ளைகளை, உங்களுக்கு இந்த கொடியேற்ற நாளிலே
குருக்கள் அனைவரும் இணைந்து அன்பான வாழ்த்துக்களை தருகின்றோம். இறைவன் உங்களை நம் தாய் அதிசய பனி மாதா அதிசய மணல் மாதா வழியாக நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. அன்பானவர்களே, அருமையான இந்த மணல் மாதா மடியிலே அமர்ந்திருக்கின்றோம். 9 நாட்கள் நவ நாட்கள் தரப்படுகிறது. அதிசய மணல் மாதாவின் அருமையான இந்த திருவிழாவை கொண்டாட தயாரிப்பாக இந்த நாட்கள் இருக்கும். இந்த நாள், இந்த திருவிழா ஒரு 3 கருத்துக்களை உங்களுக்கு தர வேண்டும் என நான் நினைக்கின்றேன். ஒன்று, ஒரு புதிய வாழ்வு, ஒரு புதிய ஒரு நம்பிக்கை, ஒரு புதிய எண்ணம், ஒரு புதிய முயற்சி. என் வாழ்வில் என் குடும்பத்தில் எழும் என்ற புதியன படைத்தலை இந்த அன்னையின் அதிசய மணல் மாதாவின் மண்ணிலே நீங்கள் நட வேண்டும் என அன்போடு உங்களை அழைக்கின்றேன். ஆகவே ஆண்டவர் என்னை பாதுகாக்கின்றார், அதிசய மணல் மாதா எனக்கும் அதிசயம் செய்கிறார் என்ற எண்ணத்தோடு நான் அன்பானவர்களை நான் ஒரு புதிய எண்ணத்தோடு புதிய நம்பிக்கையோடு எழுவேன் என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இரண்டாவதாக நாம் இந்த மணல் மாதா திருவிழாவிலே நினைத்து பார்க்க வேண்டிய அருமையான செய்தி, தாழ்ந்தோராகிய நம்மை ஆண்டவர் உயர்த்துவார். என்னை அவர் கீழ்நோக்கி அனுப்ப மாட்டார். என்று கொடி உயர ஏற இருப்பது போல என்னை உயர்த்துவார் என்று எல்லோரும் நினைத்து கொள்ளுங்கள். நீங்கள் ஒரு உடல் நலம் இல்லாமல் இருக்கலாம், மனநலம் இல்லாமல் இருக்கலாம், அல்லது தொழிலிலே முன்னேற்றம் இல்லாமல் இருக்கலாம், கடல் தொழில் படாமல் இருக்கலாம். அத்தனையும் இந்த நாட்களில் நம்பிக்கையோடு வைத்து நான் எழுவேன். தாழ்ந்த நிலையில் இருந்த என்னை அன்னை மரியாள் சொன்னது போல என்னை கடைக்கண் ஆண்டவர் நோக்குவார் என்ற நம்பிக்கையும் கொண்டிருங்கள். மூன்றாவதாக, இந்த கொடியேற்ற நாளிலே நாம் நினைத்து பார்க்க வேண்டும், நான் ஒரு நல்லவனாக மாறிவிடுவேன். நான் ஒரு நன்மை செய்யும் நல்லவனாக, அன்னை மரியாளின் பிள்ளையாக செல்லும் இடமெல்லாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நன்மை செய்து கொண்டே சென்றார். அதுபோல நான் நன்மை செய்யும் மனிதனாக, அதிசய மணல் மாதாவின் பிள்ளையாக மாறிவிடுவேன் என்பதையும் நினைத்துக் கொள்ளுங்கள். கொடியேற்ற இருக்கிறோம். கொடிமரத்தை நீங்கள் நினைத்து பாருங்கள். அருமையான கருத்தை அந்த கொடிமரம், இந்த கொடியேற்ற விழா நமக்கு சொல்லித் தருகிறது. இந்த கொடிமரம் இந்த மண்ணிலே நிலைத்து நிற்க வேண்டும். அதுவும் இந்த மணல் மண்ணிலே நிலைத்து நிற்க வேண்டும் என்றால் வேரோட்டமாக அடிப்படையிலேயே ஆழமான அஸ்திவாரத்தை போட்டு இந்த கொடிமரத்தை நிறுத்தி இருக்கின்றார். அதுபோல எனக்குள் ஒரு புதிய வாழ்க்கை, ஒரு எழுந்திடுவேன் என்ற எண்ணிக்கை, அதுபோல நான் நல்லவனாக மாறிவிட வேண்டும் என்று சொன்னால் இந்த கொடி மரம் போல நான் விவிலியத்தில், ஆண்டவரில், என் குடும்பத்தில் நான் நிலைத்து நல்ல கிறிஸ்தவனாக இருப்பேன் என்பதை உள்ளத்தில் கொண்டு வர வேண்டும். இந்த கொடிமரம் சுட்டி காட்டுவது, நீ அடித்தளத்தை ஆழமாக வைத்துக்கொள். எந்த புயல், எந்த மழை வந்தாலும் அழிந்து விடாத அருமையான அடித்தளம் நீ வைத்துக்கொள். நம்பிக்கையில், நல்ல விவிலியத்தில், நல்ல இறைவனில், அதிசய மணல் மாதாவில் அடித்தளமாக இருந்து நீ உண்மையாகவே நிலைத்து நிற்க உன்னை உறுதியாக்கிக் கொள் என்பது ஒவ்வொரு தனி மனிதனையும் சுட்டிக்காட்டுவது இந்த கொடிமரமாக இருக்கிறது. ஒவ்வொருவரும் முக்கியம் என்பதை சுட்டிக்காட்டுவது இந்த கொடிமரம். ஒவ்வொரு தனி மனிதனும் ஆண்டவருக்கு முக்கியமானவன். அதனால் தான் ஏசாயா புத்தகத்திலே அழகா கடவுள் சொல்வார், நீ எனக்கு உரியவன். ஆகவே அந்த கொடிமரத்தை பார்க்கும் போதெல்லாம் நான் கடவுளுடைய பிள்ளை, கடவுளுக்கு உரியவன், நான் நல்ல கடவுளை அடித்தளமாக வைத்திருக்கிறேன் என்ற எண்ணத்தை கொண்டு அந்த கொடிமரத்தை தொட வேண்டும். கொடி ஏற்ற வேண்டும் என்று சொன்னால் அடுத்த தேவை கயிறு. அந்த கயிறை நீங்கள் தொட்டு பாருங்கள். அந்த கயிறு பல நூல்களால் ஆன கயிறு. தனி நூலாக இருக்கும் என்று சொன்னால் அந்த நூல் கிழிந்து விடும், உடைந்து விடும், அது அத்துவிடும்.
ஆனால் அந்த நூல்கள் பலவாறு இணைந்து முறுக்கி பிடிக்கப்படும் பொழுது அது உறுதியாக இருக்கிறது. நான் தனி மனிதன், ஆனாலும் இணைந்திருப்பேன் என்ற இணைதல், ஒரு ஒற்றுமை, ஒரு உணர்வை வெளிப்படுத்துவதுதான் இந்த கயிறு. நாம் அனைவரும் பல கருத்துக்கள், பல எண்ணங்கள், பல சூழல்கள், பல விருப்பங்கள், அதனிலே தனித்திருக்கலாம், தவறு இல்லை. ஆனால் நாம் ஒரு பொது காரியம், இந்த கோவிலை கட்ட வேண்டும், இல்லை என்றால் இந்த மணல் மாதா கோவில் வளர்ச்சியை எடுக்க வேண்டும், இல்லை என்றால் நமது குடும்பத்திலே நன்றாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் கடல் தொழிலிலும் சரி நல்ல தொழில் முப்பாடு வேண்டும் என்று சொன்னால் 6-7 பேர் இணைந்து செல்ல வேண்டும். ஏதாவது தொழில் செய்கிறோம் என்று சொன்னால் இணைந்து இருக்க வேண்டும். அப்படி என்றால்தான் அந்த கயிறு போல நாம் உறுதியாக இருப்போம் என்பது இந்த கொடிமரத்தின் கயிறு சுட்டி காட்டக்கூடிய உண்மையாக இருக்கிறது. கொடிமரம் தனிமரம் ஆழமாக இருக்கிறது. நீங்கள் ஒவ்வொருவரும் முக்கியம், ஆழமான நம்பிக்கையில் இருங்கள் என்பது இந்த கொடிமரம் சுட்டி காட்டக்கூடிய எனது பண்பை, எனது ஆழத்தை, எனது நம்பிக்கையை சுட்டி காட்டுவது. இந்த கயிறு இணைந்து 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 செயல்பட வேண்டும், குடும்பத்திலும் சமூகத்திலும் தொழிலிலும் என சொல்லித் தருவது இந்த கயிறு. 3வது, கொடியினை உயர ஏற்றுகின்றோம். பரந்த சிந்தனை, உயர்ந்த சிந்தனை, விண்ணை நோக்கிய சிந்தனை, தாழ்ந்த சிந்தனை அல்ல. இந்த நாட்களிலே நான் விண்ணை நோக்கிய சிந்தனையில் இருக்க வேண்டும். பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலே நம்முடைய பவுலடிகளார் அழகாக சொல்லுகிறாரு, விண்ணகமே என் தாய் நாடு. ஆக விண்ணை நோக்கிய சிந்தனை, உயர்ந்த சிந்தனை, கீழான சிந்தனை அல்ல, குறைவான சிந்தனை அல்ல, தாழ்ந்த சிந்தனை அல்ல, குறைகளையே பார்த்து கொண்டிருக்கக்கூடிய சிந்தனை அல்ல, மாறாக உயர்ந்த சிந்தனை, விண்ணை நோக்கி உள்ள சிந்தனை, எல்லோரும் வளர வேண்டும் என்ற சிந்தனை, இந்த திருத்தலம் உயர வேண்டும் என்ற சிந்தனை, என்னுடைய தனிப்பட்ட ஆசை, என்னுடைய எண்ணம் இவைகள் தான் என்பதை கடந்து உயர்ந்த சிந்தனை, ஆண்டவரை நோக்கிய சிந்தனை கொண்டிருந்தோம் என்றால் இந்த கொடி அழகாக பறக்கும். கொடி மட்டுமல்ல, நமது வாழ்வும் அதிசய மணல் மாதாவால் உயர்ந்திருக்கும். உங்களால் இந்த திருத்தலமும் உயரும். அன்பு சகோதர சகோதரிகளே, இறைவன் நம்மை சந்தித்து, நம் தேவைகளை சந்தித்து நமக்கு நிறைவாழ்வு வழங்க காத்திருக்கின்றார். ஆகவே அந்த ஒரு நம்பிக்கையோடு நம்முடைய தேவைகளை ஆண்டவருடைய பாதத்தில் நாம் அர்ப்பணிப்போம். அனைவரும் எழுந்து நின்று ஜெபிப்போம். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஸ்டீபன் அந்தோணி, ஏனைய ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் அனைவரும் இறை மக்களை விண்ணக பாதையில் வழிநடத்தி செல்ல வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஞான மேய்ப்பரே எம் இறைவா, நாடுகளிடையே நிலவும் வன்முறைகள் நீங்கி மக்கள் நல்வாழ்வு வாழ வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இந்த ஆலயத்தின் மீது என் கண்ணும் கருத்தும் இருக்கும் என்று கூறிய இறைவா, உமது அன்னையின் ஆலயத்தை நாடி வந்திருக்கும்
திருப்பயணிகள் ஒவ்வொருவரின் தேவைகளையும் நிறைவு செய்ய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்னை மரியாள் வழியாக எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்னை மரியாள் வழியாக எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கருணை கடலே எம் இறைவா, அன்னையின் திருவிழா சிறப்பாக அமைய இந்த காலங்களில் நல்ல இயற்கை சூழல்களும் வரும் அன்னையின் பக்தர்களுக்கு எவ்வித துன்ப துயரங்களும் இல்லாமலும் அமைத்து தர வேண்டும் என்று என் அன்பான இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்னை மரியாள் வழியாக எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்னை மரியாள் வழியாக எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இறுதி நாட்களில் எல்லோர் மேலும் என் ஆவியை பொழிவேன் என்று கூறிய இறைவா, எங்கள் ஒவ்வொருவர் மீதும் உமது ஆவியை பொழிந்து நிறையுண்மையை நோக்கி வழி நடந்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்னை மரியாள் வழியாக எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்னை மரியாள் வழியாக எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நாம் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் நம்பிக்கையோடு ஜெபிப்போம். தந்தையே இறைவா, நம்பிக்கையோடு உம் பாதம் அர்ப்பணித்துள்ள எங்கள் ஜெபங்களையும் மன்றாட்டுகளையும் கனிவோடு ஏற்று உமது பெரும் கொடையாகிய ஆசீர்வாதங்களை எங்கள் அனைவர் மீதும் பொழிவீராக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். மலர்ந்திடும் மலரில் பனித்துளியாவே மகிமையின் ஆண்டவர் நீரே. உம் சிறகுகளின் அணைப்பினில் என்றும் வாழ்ந்திடும் ஓருயிர் நானே. என் சுவாசம் நீயாக புது மலரை தந்தேனே பார். என் சுவாசம் நீயாக புது மலரனை தந்தே நேர்பாய். பமரி சாரி சா. பமரி சாரி நீசா. மலர்ந்திடும் மலரில் பனித்துளியாவே மகிமையின் ஆண்டவர் நீரே. உம் சிறகுகளின் அணைப்பினில் என்றும் வாழ்ந்திடும் ஓருயிர் நானே. தீமைகளை களைந்திட வேண்டும், தூயதொரு உள்ளம் தாரும். உந்தன் அருளால் நன்மை பெருகும் நாளும் நலமே. தீமைகளை களைந்திட வேண்டும், தூயதொரு உள்ளம் தாரும். உந்தன் அருளால் நன்மை பெருகும் நாளும் நலமே. என் சுவாசம் நீயாக புது மலரனை தந்தேனே பார். என் சுவாசம் நீயாக புது மலரனை தந்தே நேர்பாய். பமரி சாரி சா. பமரி சாரி நீசா. மலர்ந்திடும் மலரில் பனித்துளியா
வாழும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மனநிறைவும் புகழ்ச்சியும் அளிக்கும் இக்காணிக்கைகளை உமக்கு ஒப்பு கொடுக்கும் நாங்கள் உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். அதனால் புனித கன்னிமரியாவின் எடுத்துக்காட்டை பின்பற்றி உமக்கு உகந்த புனித பலிப்பொருளாக எங்களை அர்ப்பணிக்க வரமருள்வீராக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, புனிதர் அனைவரிலும் விளங்கும் மேன்மையை கண்டு நாங்கள் உம்மை வியப்புக்குரியவர் என அறிக்கையிடுவதும், சிறப்பாக புனித கன்னிமரியாவை நினைவு கூறும் என்று அவருடைய நன்றி கலந்த புகழுரையால் உமது கனிவை ஏத்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உலகெங்கும் அதன் இறுதி எல்லை வரை நீர் அரும்பெரும் செயல்கள் பல புரிந்துள்ளீர். சிறப்பாக உமடியாரின் தாழ்நிலையை கண்ணுற்று அவர் வழியாக மனித மீட்பின் காரணராம் உம் திருமகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு அளித்ததால் உமது இரக்க பெருக்க எல்லா காலங்களிலும் நீடிக்கச் செய்து வருகின்றீர். அவர் வழியாகவே உமது மாண்பை வானதூதர்களின் அணிகள் வழிபடுகின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து அக்களிப்புடன் பாடுவதாவது.
ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரை, உலகெங்கும் வரவிருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஸ்டீஃபன், எல்லா திருநிலைஞராகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவேறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுகவழியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான அதிசய மணல் மாதா, அவருடைய அன்பு கணவர் புனித சூசையப்பர், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமரல உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே.
நம் ஒவ்வொருவரின் ஆழ் மனதிலும் இருக்கும் நம்முடைய ஜெபங்களையும் மன்றாட்டுகளையும் எதிர்பார்ப்புகளையும் ஒன்றாக இணைத்து இயேசு கற்றுத்தந்த ஜெபத்தோடு தந்தை இறைவனுடைய பாதத்தில் நாம் அர்ப்பணிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப்படுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமக்களின் நம்பிக்கையை கண்ணோக்கி இவர்களுக்கு அமைதியும் ஒற்றுமையும் நற்சுகமும் நல்வாழ்வும் வாழ்வுக்கு வேண்டிய எல்லா செல்வங்களையும் அருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. இயேசு தந்த அமைதியை ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்வோம். அமைதி உண்டு. செம்மறி எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவம் போக்கும் செம்மறி எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவம் போக்கும் செம்மறியே எமக்கு அமைதி என்றும் தந்தருளும். இதோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாம் எல்லா நலன்களோடும் வளங்களோடும் பெருமையோடும் வாழ வேண்டும் என்பதற்காக தன்னையே வெறுமையாக்கிய இறைவன். இந்த இறைவனின் விருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்துள்ள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
விருந்து கொண்டாட திருவிருந்து கொண்டாட இயேசு திரும்பி வந்த மகனுக்காக தந்தை தந்த விருந்து, விரும்பி வரும் மாந்தருக்காய் தேவன் தரும் விருந்து. திரும்பி வந்த மகனுக்காக தந்தை தந்த விருந்து, விரும்பி வரும் மாந்தருக்காய் தேவன் தரும் விருந்து. வருந்தி சுமை சுமப்போரை இளைப்பாற்றும் விருந்து, வருந்தி சுமை சுமப்போரை இளைப்பாற்றும் விருந்து. வானின்று இறங்கி வந்து வாழ்வருளும் விருந்து, வாழ்வருளும் விருந்து, இது வாழ்வருளும் விருந்து. விருந்து கொண்டாட திருவிருந்து கொண்டாட இயேசு அழைக்கிறார், நம் நேசர் அழைக்கிறார். விருந்து கொண்டாட திருவிருந்து கொண்டாட இயேசு அழைக்கிறார், நம் நேசர் அழைக்கிறார். இறைவாக்கை வாழ்வாக்க ஆற்றல் தரும் விருந்து, இருள் சூழும் பயணத்திலே ஒளியூட்டும் விருந்து. இறைவாக்கை வாழ்வாக்க ஆற்றல் தரும் விருந்து, இருள் சூழும் பயணத்திலே ஒளியூட்டும் விருந்து. இலவசமாய் இயேசு தரும் இதய அமைதி விருந்து, இலவசமாய் இயேசு தரும் இதய அமைதி விருந்து. இரவாத வாழ்வு தரும் இணையில்லாத விருந்து, இணையில்லாத விருந்து, இது இணையில்லாத. திரும்பி வந்த மகனுக்காக தந்தை தந்த விருந்து, விரும்பி வரும் மாந்தருக்காய் தேவன் தரும் விருந்து. திரும்பி வந்த மகனுக்காக தந்தை தந்த விருந்து, விரும்பி வரும் மாந்தருக்காய் தேவன் தரும் விருந்து. வருந்தி சுமை சுமப்போரை இளைப்பாற்றும் விருந்து, வருந்தி சுமை சுமப்போரை இளைப்பாற்றும் விருந்து. வானின்று இறங்கி வந்து வாழ்வருளும் விருந்து, வாழ்வருளும் விருந்து, இது வாழ்வருளும் விருந்து. விருந்து கொண்டாட திருவிருந்து கொண்டாட இயேசு அழைக்கிறார், நம் நேசர் அழைக்கிறார்.
எம் ஊர் மக்கள் மற்றும் சுற்றி உள்ள கிராமங்களில் வசிக்கும் மாணவ மாணவிகளுக்கு அறிவிலும் ஞானத்திலும் ஒழுக்கத்திலும் வளர நல்ல ஒரு பள்ளிக்கூடத்தை தந்தமைக்காக இறைவா உமக்கு நன்றி. நன்றி நன்றி இறைவா, நன்றி இயேசு தலைவா. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். நன்மைகளின் நாயகனே எம் இறைவா, திருச்சபையை நன்றாக வழிநடத்த நீர் தந்துள்ள திருத்தந்தையர்கள், ஆயர்கள், குருக்கள், கன்னியர்கள், பொது நிலையினருக்காக இறைவா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி நன்றி இறைவா, நன்றி இயேசு தலைவா. அன்பு இயேசுவே, உம் தாய் அன்னை மரியாவை எம் பங்கு மக்களுக்கு அதிசய மணல் மாதாவாக தந்து அன்பும் பாசமும் அரவணைப்பையும் பொழிய செய்தமைக்காக இறைவா உமக்கு நன்றி. நன்றி நன்றி இறைவா, நன்றி இயேசு தலைவா. உம் கை படைத்தவற்றை மனிதர்கள் ஆளும்படி செய்துள்ளீர். எம்மை ஆண்டு நடத்தி வரும் எம் அன்பு இறைவா, நாட்டை ஆளும் நல்ல தலைவர்களையும் ஆட்சியாளர்களையும் தந்த உம் மேலான அன்பிற்காக இறைவா உமக்கு நன்றி. நன்றி நன்றி இறைவா, நன்றி இயேசு தலைவா. இறையேசுவில் அன்புக்குரியவர்களே, நாம் ஆவலுடன் எதிர்பார்த்த நம்முடைய பாசமிகு அன்னை மணல் தாயினுடைய திருவிழாவை சிறப்பிக்கின்ற விதமாக இந்த கொடியேற்ற திருப்பலியில் கலந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த அருமையான நாளில் நம்முடைய ஊருக்கு வருகிறது நமக்காக ஜெபித்த அருட்தந்தையர்கள், குறிப்பாக திருப்பலியை தலைமையேற்று சிறப்பித்த நம்முடைய மண்ணின் மைந்தர் அருட்தந்தை ஜோசப் லியோன் அவர்களுக்கும், அவர்களோடு இணைந்து இங்கு வருகிற மண்ணின் மைந்தர்கள் குருக்கள், சிறப்பாக இந்த திருப்பலியில் நல்லதொரு மறையுரையாற்றிய துறைக்குடியிருப்பு பங்கு தந்தை அருட்தந்தை ஜெரால் ரவி அவர்களுக்கும், இன்னும் நம்முடைய மண்ணின் மைந்தர்கள் அருட்தந்தை டக்ளஸ், அருட்தந்தை அருண் பிரபாகர், அருட்தந்தை திலகர் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்முடைய பக்கத்து பங்கு செட்டிவிளையிலிருந்து வந்திருக்கின்ற பங்கு தந்தை அருட்தந்தை அந்தோனிதாஸ் அவர்களுக்கும், இன்னும் கூடுதலை பங்கிலிருந்து வந்திருக்கின்ற அருட்தந்தை பென்சியர் அமல் அவர்களுக்கும், மணப்பாடு புனித யாகப்பர் ஆலய உதவி பங்கு தந்தை அருட்தந்தை சுவின் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த கொடியேற்ற நிகழ்வு சிறப்பாக அமைய எல்லா விதமான ஏற்பாடுகளையும் செய்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும், குறிப்பாக பாடகர் குழுவை வழிநடத்திய ஆசிரியர், இன்னும் அவர்களோடு வந்திருந்தவர்கள், இன்னும் இந்த இடத்தில் கொடியேற்ற நிகழ்வு சிறப்பாக நடைபெற கொடிகளை ஏற்பாடு செய்தவர்கள், நம்முடைய திருத்தலத்தினுடைய நிதிக்குழு, நம்முடைய பங்கு இறை மக்கள், பங்கு பேரவை, அன்பிய பொறுப்பாளர்கள், பக்த சபைகள், இன்னும் இந்த இடத்தில் சிறப்பாக எல்லா விதங்களையும் அழகுற மெருகேற்றிய ஆலய பணியாளர்கள், இன்னும் இந்த பீடம் சிறப்பாக அமைய நல்ல ஒரு அலங்காரத்தை, பூ அலங்காரத்தை கொடுத்து, பீட அலங்காரத்தை எல்லாம் கொடுத்த நம்முடைய மண்ணிலே பணி செய்து கொண்டிருக்கின்ற அந்நாள் சபையை சார்ந்த அனைத்து அருட்சகோதரிகளுக்கும், இளைஞர்களுக்கும், ஊர் பெரியவர்கள் எல்லோருக்குமே, நிதிக்குழு உறுப்பினர்கள் எல்லோருக்குமே என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். தொடர்ந்து திருவிழா காலங்களில் ஒவ்வொரு நாளும் காலை 5:30 மணிக்கு திருயாத்திரை திருப்பலியும், நண்பகல் 12 மணிக்கு திருப்பலியும், மாலை 6:30 மணிக்கு ஜெபமாலை, மறையுரை, நற்கருணை ஆசீரும் நடைபெறும். அனைத்து நவநாள் நிகழ்வுகளிலும் கலந்து கொள்ள உங்கள் அனைவரையும் நான் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். திருவிழாவின் உச்சக்கட்டமாக இறுதி நாளில் வருகின்ற சனிக்கிழமை 27ஆம் தேதி மாலை 6:30 மணிக்கு ஜெபமாலை மற்றும் ஆயரவருடைய தலைமையில் அருட்தந்தையருடைய முன்னிலையில் மாலை ஆராதனையும் நடைபெறும். அதனைத் தொடர்ந்து சப்பர பவனியும் நடைபெறும். மறுநாள் 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை திருவிழா திருப்பலி ஆயரவருடைய தலைமையில் சரியாக 5:30 மணிக்கு ஆரம்பமாகும். திருவிழாவின் அனைத்து நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொள்ள உங்கள் அனைவரையும் நான் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அனைத்து திருப்பயணிகளையும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். குறிப்பாக சொக்கன்குடியிருப்பு இறை மக்கள், இணையூர் இறை மக்கள் அத்தனை பேரும்
எப்பொழுதெல்லாம் முடியுமோ அப்பொழுதெல்லாம் இந்த திருத்தலத்திற்கு வந்து இந்த திருத்தலம் சிறப்படைய உங்களுடைய முழு ஒத்துழைப்பையும் அன்போடு எதிர்பார்க்கின்றேன். அன்பார்ந்தவர்களே, இப்பொழுது திருப்பலி முடிந்தவுடன் கொடியேற்றம் நடைபெறும். இந்த கொடியேற்ற நிகழ்விலும் கலந்து கொள்ள உங்கள் அனைவரையும் நான் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நம்முடைய அழைப்பை ஏற்று இங்கு வருகை தந்திருக்கின்ற அருமையான காவல்துறை நண்பர்களுக்கும் இன்னும் இந்த இடத்தில் எல்லா விதமான ஒழுங்குகளையும் ஏற்படுத்தி கொடுத்த அனைத்து அரசு அதிகாரிகளுக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக கொடைகளால் நாங்கள் வளம் பெற்றுள்ளோம். புனித கன்னிமரியாயின் எடுத்துக்காட்டை பின்பற்றி புனித வாழ்க்கையால் உமக்கு ஊழியம் புரியவும் அவருடன் இணைந்து உண்மையான புகழ்ச்சியினால் உம்மை மாட்சிப்படுத்தவும் எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களோடு தங்கி உங்களுக்கு ஆசீர் அருள்வாராக. சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. ஹலோ, அங்கே போய் நிலவை போல் அழகுள்ளவளா, கதிரவனை போல் ஒளியுள்ளவளா, விடிகாலை வானம் போல் எழுந்து வரும் இவள் யாரோ, எழுந்து வரும் இவள் யாரோ.
சாட்சியின் மேன்மையும் வார்த்தையின் உண்மையும் கொள்ளை கொண்டதே, என்னை கொள்ளை கொண்டதே. தூய்மையும் தாழ்ச்சியின் மேன்மையும் வார்த்தையின் உண்மையும் கொள்ளை கொண்டதே, என்னை கொள்ளை கொண்டதே. இயேசுவின் தாசனா என்னை வாழ வைத்ததே, இயேசுவின் தாசனா என்னை வாழ வைத்ததே. அன்பே அருளே அமுதே அழகே நீ வாழ்க, நீ வாழ்க. என்ன அழகு உன் அருள Hallelujah.
இக்கொடிகளை ஆசீர்வதித்து புனிதப்படுத்தியுள்ளோம். இக்கொடிகள் உயரேற்றப்படுவது போல இவருடைய உள்ளங்களும் விண்ணகம் நோக்கி உயர்த்தப்படுவதாக. இந்த நவராத் காலங்களில் இக்கொடியை வாழ்வோர் அனைவரும் திருமகன் இயேசு அவர்தான் முன்மாதிரியை பின்பற்றி உணர்ந்தவர் ஆவார்களாக. இந்த கொடி உயர ஏற்றப்படுவது போல மக்களுடைய அருளாதாரமும் பொருளாதாரமும் தொழில் வளமும் உயர ஏற்றப்படுவது மக்கள் அனைவரும் மகிழ்ச்சி நிறைவையும் பெறுவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நீ மன்றாடுகின்றோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, அன்னை பாடுவோம் கொடியாது கொடிகளோடு இணைக்கிறோம்.